கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. பட் 3 வருஷமா எனக்கு பெரிய டவுட் என்னன்னா அவனோட வைஃப் யாருன்னே எனக்கு தெரியல. நான் தான் அவன் வைஃப்ன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. எங்களை நைட் தனியா ரூம்ல விட்டுட்டு நாங்க போய் டின்னர் வாங்கிட்டு வரோம், உங்களுக்கு ரூம்ல இருங்கன்னு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு 10 வருஷ பழக்கம் இருக்கு. ஆனா எந்த பழக்கமும் இல்லாத அவங்களோட இவங்களை கூட்டு போறீங்களே, இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் நீங்க நினைக்கல. ஒரு கேங் குரூப் சேர்ந்தாலே நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்ன்றத தான் யோசிக்கிறாங்க தவிர இப்ப பிரசன்ட் என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத யோசிக்க மாட்டாங்க. இந்த ரீசன்காக எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சியா, இன்னும் சின்ன குழந்தை இல்ல, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஐயாவா சொல்லவே இல்ல, கும்பிடுறியா? இன்னைக்கு நீங்க நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன், ஒரு கேங்க பத்தி பேச போகுது. முன்னால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேங் அப்படி இருக்காங்க. லாலே லாலே லாலா டியோ ட்ரியோ ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப லைக் கோளாறு அந்த மாதிரி. கோளாறு எப்படி இந்த குரூப்புக்கு இந்த பேர் ஒண்ணு நீங்க வச்சிருக்கலாம், இல்லாட்டி இவங்க குரூப் உண்மையிலே இந்த பேரை தாங்க வைக்கணும்னு ஒரு நேம் இருக்கும்ல, அது என்ன? இம்மெச்சூர் கும்பல் சார். இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். உல்ஃப் பேக். உண்மையிலே இந்த குரூப்புக்கு என்ன பேர் வைக்கலாம்? உருட்டு நாயகர்கள். உருட்டு நாயகர்கள். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஏப்பா நீங்க வைக்கிற பேரோட இங்க பயங்கரமா இருக்கு. ஏன் உருட்டு நாயகர்கள்? இவரை காப்பாத்துறதுக்காக நிறைய பொய் சொல்லுவாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட் கிளப். சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட் கிளப். டீம் பேரே தான் சூப்பர் ஸ்டாரும் கேங் பேர் தான். ஓ, டீமோட பேரே அப்படியே கேங்கா வச்சாங்க. நம்ம என்ன கிரியேட்டர் மாமா? என்ன பேர் வைக்கலாம் உண்மையா இந்த குரூப்புக்கு? வெட்டி பசங்க. வெட்டி பசங்க. எப்போ ஃபோன் பேசினாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், வேற எதுவுமே பத்தி பேசவே மாட்டாங்க. ஆள் பார்த்து பேச பழகிக்க. எங்க குரூப் பேர் வந்து டூர் குரூப். நீங்க யாருன்னு எனக்கே தெரியும். ஓ அப்படியா விஷயம். கடைசியாக நீங்கள் சென்ற இடம் என்ன? கடைசியா சென்ற இடம் வந்து ஏலகிரி. அவங்க கேங்க் என்ன பேர் வைக்கலாம்? சார் நான் ஊர் பொறுக்கின்னு வைப்பேன் சார். நான் அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை என்னோட விட்டு சொல்லிவிட்டான். அம்மா ஏமா பாவமா போற வழி ஏதோ ஏலகிரிக்கு போயிருக்காங்க. சார் மாசத்துக்கு ஒரு வாட்டி போனா பரவாயில்ல, டெய்லி பிளான் போடுவாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அதை பெருசா பேசிட்டு இருக்கான். உங்க கேங்கோட பேரு? நலம் இருமிகள். என்ன நலம் வரும் நீங்க கடைசியா? எங்க அப்பன மாதிரியே அவமானப்பட்டேன். நலம் இருமினா எங்க சம்பந்தப்பட்ட நலங்கள் பாத்துக்குவோம், உங்க நல்லது கெட்டது பாத்துக்கோங்க. பாத்துக்குவோம். அதுக்கு போக நான் டயம் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி பேச. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இம்சை அரசன்கள். இம்சை அரசன். யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவன் எனக்கு அது பண்ணா இது பண்ணா நான் போக முடியலன்னு என்கிட்ட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆர்பி பாய்ஸ், ரூல்ஸ் பிரேக்கர்ஸ். பஞ்சதந்திரம் கேங். பஞ்சதந்திரம் கேங். ஆமா, அந்த பஞ்சதந்திரம் மூவில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல இருப்பாங்க. சாரி மாமா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோ. உங்க குரூப் பேர் என்ன தம்பி? விவி பாய்ஸ். விவி பாய்ஸ். சார் மொக்க பாய்ஸ். மொக்க பாய்ஸ். ஒய் மொக்க பாய்ஸ். ஒண்ணுமே இருக்காது சார். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கோ ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. எங்க படம் போறாங்க, இன்னர் அவுட். இவன் எப்பவுமே அவுட் தான் சொல்லணும். அப்புறம் எதுக்கு அந்த குரூப் நீ போறது இல்ல? டேய் அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. ஏன் அவுட்ல இருக்காருன்னு? ஏன்னா நான் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்ப மாட்டீங்களா? அப்படி சொல்லுங்கம்மா. நான் விட மாட்டேங்கிறத எவ்வளவு அழகா சொல்றீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? குரூப்பை விட்டு வெளில போக முடியாது, வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வருமா? போனா நானும் கூட வரணும், இல்ல போக கூடாது. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? அட எல்லாம் முடியுமாமா, நீங்க நிப்பீங்க, உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனை விட நான் நல்லா விளையாடுவேன் சார். ஹலோ, இத எங்க இருந்து புடிச்ச? இல்ல சார், பாவமாயிடும் மூஞ்சி பாக்குறதுக்கு. அப்புறம் யாருக்கு? அவங்களுக்கு தான். எனக்கு இப்போ ஓ மூஞ்சி அடிக்க பாவமா இருக்கு. டேய் நீ ஒரு குடும்ப இஸ்திரி போட்டு உங்ககிட்ட வந்து என் பிரச்சனையை சொன்னா வாழ்க்கையில இருக்க சுருக்கத்தை அயன் பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி அகோரியா போறது ஐடியா கொடுக்குற. ஃபர்ஸ்ட் போன்னு சொல்லிடுவேன் சார். அப்புறம் யோசிப்பேன் ஏன் போகணும், நான் தான் இருக்கேன்ல, அப்படி இப்படி யோசிப்பேன். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க, நான் வேஸ்ட். இப்ப போன்னு சொல்லிட்டாப்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு படபட டக்கு டக்கு ரெடி ஆகும் சார். ஃபேமிலி ஸ்கூல்ல டக்கு ரெடி ஆயிட்டு கிளம்ப. என்னமா நியாயமே இல்லாம இருக்கு இந்த பேச்சு. போன்னு சொன்னா அவரே போவலேன்னு சொல்லணுமா? நீங்க போன்னு சொன்ன பிறகு அவரே போகாம இருக்கணும். நான் இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, போமா கிளம்புமா. தண்டர் பாய்ஸ். தண்டல் பாய்ஸ். ஸ்கூல் டைம்ல அந்த பைக் ரேஸ், ஸோ அந்த டைம்ல அந்த நேம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கெட்ட பசங்கன்னு காலேஜ் டைம். நானே கெட்டவன். ஓகே, கெத்தா சொல்லுங்களேன். கெட்ட பசங்க உங்க குரூப்போட பேரை கெத்தா சொல்லுங்க. கெட்ட பசங்க. கெட்ட பசங்க. அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. கெட்ட பசங்க. ஆக்சுவலா உங்க குரூப்புக்கு என்ன பேர் வைப்பீங்க வைக்கிறதா இருந்தா? பொடி பசங்க சார். பொடி பசங்க. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப் பண்ணிட்டானே. சரி, இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். சார் ரோட்ல தனியா கூட போக மாட்டாங்க சார். நாய் என்ன சார் பண்ண போகுது? அது அங்க நின்னுட்டு இருக்கும். நாய் 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 உன பார்க்க கூட இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மனுஷன்னா நாய்,
பேய் பல்லி இதெல்லாம் பயப்படுதான் சார் உன் பேச்சு முதல்ல கெத்துங்க கெட்ட பசங்க அதே மாதிரி சொல்லுங்க கெட்ட பசங்க சொன்ன மாதிரி சொன்ன எதுக்கு பயப்படுவீங்க நாய்க்கு நாய்க்கு அப்புறம் பேய்க்கு பேய்க்கு பல்லிக்கு சார் பல்லிக்கு ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுலாம் பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா. மட்டும்தான் அப்படின்னு பார்த்து எல்லாருமே அப்படிதான் சார் இருக்காங்க. பல்லிக்கு பயப்படுறது, பூனைக்கு பயப்படுறது, நாய்க்கு பயப்படுறது. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். எல்லாத்துக்குமே பயப்பட லைட் ஆஃப் பண்ண அந்த ரூமுக்கு கூட போக மாட்டான் சார். ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு. உங்க கேங் பேர் என்ன சொன்னீங்க தம்பி? மறந்து கெட்ட பசங்க சார். கெட்ட இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்ரீவித்யா பாய்ஸ் அபார்ட்மெண்ட் நேம் ஸ்ரீவித்யா அபார்ட்மெண்ட்ஸ். ஓ இருக்கிறது என்னமோ 35-40 வயசு பசங்க தான். இது 35 வயசு 40 வயசு பசங்களா? ஏ கோதண்டம், உன் வயசுலாம் ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. போய் டீ சொல்லு போ. 35-40 வயசுல பசங்க இருக்கவங்களுடைய அப்பாஸ். கரெக்ட். ஓகே. ஆனா பேர் மட்டும் பாய்ஸ். ஓகே. ஆமா அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. சோ எனக்கு வந்து லாஃபிங் புட்டாஸ். லாஃபிங் புத்தாஸ். So- ஒரு நிமிஷம். இல்ல கரெக்ட்டா இருக்கு தம்பி. கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. ஒரு நாள் தானே பேபி. டேய் நீ அவங்களாடா? இல்ல சார். ஆஹா. அவனா நீ? மாசத்துக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் மூவி போறது, ஹோட்டல் போறது, அதனால அடிக்கடி நேம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு நாள் தான் மீட் பண்றதுனால ஒரு நாள் தானே பேபி. அந்த மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேக்குற வேலையே குரூப்போட டைட்டிலா வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ட்ரங்கன் மங்கீஸ். ட்ரங்கன் மங்கீஸ். இவ ட்ரங்கன் மங்கீஸ்க்கு ஒரு காரணம் இருக்கும்ல இந்த குரூப்புக்கு இந்த பேர் வச்சதுக்கு. இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ. அது சனிக்கிழமை வச்சனால அப்படி வச்சிருப்பான் சார். சண்டே வச்சிருந்தா என்ன வச்சிருப்பீங்க? கறிக்குழம்பு வச்சிருப்பீங்க. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கைலி கலண்டற போறா இங்க வாடா. நாங்க ஸ்டேஜ்ல நின்றோம், ரிசெப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு டிஜே சாங்ஸ் ப்ளே ஆயிட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு கட்டிப்புடிடா சாங் ஓடுது. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது சார். இன்னும் ஹனிமூனே நாங்க போல. ஹனிமூன்னா எத்தனை பேர் போவோம்? புருஷன் முன்னாடி போவாங்க. அதானே உலக வழக்கம். எத்தனை பேர் போகணும்னு கேளுங்க சார். 8 பேர் சார். சார் இது வரைக்கும் நாங்க தனியா போனதே இல்ல சார். எங்கேயும் ட்ரிப், எல்லாமே ட்ரிப் தான். இங்க வா. எங்களை நைட் எல்லாம் தனியா ரூம்ல விட்டுட்டு நாங்க போய் டின்னர் வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு ரூம்லயே இருங்கன்னுவாங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கும் 10 வருஷம் பழக்கம் இருக்கு. ஆனா எந்த பழக்கமும் இல்லாத அவங்களோட இவங்களை கூட்டு போறீங்களே இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க நினைக்கல. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா. காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. பட் 3 வருஷமா எனக்கு பெரிய டவுட் என்னன்னா அவனோட வைஃப் யாருன்னே எனக்கு தெரியல. நான் தான் அவன் வைஃபான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்கிட்ட எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் அதிகமாக ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஓ அப்படியா விஷயம்? காலையிலேயே ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கா சார். ஸோ திடீர்னு வந்து என்னை எழுப்பிட்டு உனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கா உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே நான் உடனே என்ன பண்ண சிரிச்சேன் சார். சிரிச்சிட்டு அவன் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, பொண்ணு எப்படி இருந்தா அப்படின்னு கேட்குறான் சார். என்னமாடா நீ அழகா இருந்தாளா அப்படின்னு. இல்ல இது என்ன கேள்வி எனக்கு புரியல. ஃபன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஜாலியா பேசுறதானம்மா. இது கூட நீங்க எப்படி ஒரு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்படி எல்லாம் நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவன் எப்படி பேச வருவான்? கொஞ்சம் பயமா இருக்கும்ல. மனைவி ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா ஃப்ரெண்டு கிட்ட தானே போக முடியும். எப்படிடா தப்பிக்க போற? 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கோம்னு சொல்றாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு கேங் குரூப் சேர்ந்தாலே நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்றத தான் யோசிக்கிறாங்க தவிர இப்ப பிரசன்ட் என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத யோசிக்க மாட்டாங்க. ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. அப்படி குழந்தையா இருந்த இப்பவும் அதே குழந்தைய பத்தி ஏன் பேசுற? உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஏங்க என்னமோ ஐசு வார்டு நர்ஸ் மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃபியூச்சர் பத்தி எதிர்பார்க்கலன்னு சொல்றீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்டயாவது கண்டிப்பா சொல்லிருப்பாங்க நான் என் லைஃப்க்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், இதை நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், நீயும் பண்ணுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இந்த ரீசன்காக எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாங்க ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்திருப்போம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சியா? இன்னும் சின்ன குழந்தை இல்ல, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த மாதிரி பொறுக்கி கமெண்ட் மாதிரி திரும்ப குஞ்சு போயிரு சொல்லு. அப்படி நாங்க ஒரு செட்டப் கொண்டு வந்திருப்போம். திரும்ப பேச ஆரம்பிச்சோம்னா திரும்ப நம்ம அந்த காலத்துல நம்ம ஒண்ணா விளையாடணும், தண்ணிக்குள்ள குதிச்சோம், கயிறு கட்டி விழுந்தோம்னு பேசணும்னா அதுல எங்க ஃபியூச்சர் இருக்கு? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?